கோயிலில் ஃபுல்லாக இப்போ கம்பத்தாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா நோம்பி அன்னைக்கு நான்வெஜ்ஜுங்க. அது சைடில் ஒரு குச்சி போட்டு தான் போடுங்கினாங்க. அவ்வளோ பெரிய கம்பத்தை எப்படி கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு திருவிழாக்கு தாங்க இப்போ போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஈரோடு ஆகட்டும், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆகட்டும், அப்புறம் எல்லாத்துலேயும் இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கோவை மாவட்டத்தோடவும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். காலையிலேருந்தே ஃபெஸ்டிவல் தான் ஸ்டார்ட் ஆயிரும். காலையிலேருந்தே எல்லாமே ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா பெரிய ஊருங்க, ரொம்ப பெரிய ஊர். சத்தியமங்கலத்தில் இருக்க நம்ம வடக்குப்பேட்டைக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வடக்குப்பேட்டையில் பார்த்திங்கன்னா இந்த வடக்குப்பேட்டை பசங்க மட்டும் அந்த கோயிலில் இருக்க மாட்டாங்க. அந்த கோயிலில் சத்தி ஃபுல்லாக சுற்றி இருக்க எல்லாருமே அந்த கோயிலில் இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல், ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பண்ணுறது. பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பு கூட இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் வைபான கோயில். பசங்களும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைபான கோயில். எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலவே நடத்த முடியும். எப்படி சொல்கிறது, வேறு ஒன்று சேர்ந்து தான் பண்ண முடியும். அதை சொல்ல வரேன். ஆக்சுவலாக அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பம் பிடுங்குறாங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கம்பம் பிடுங்கிடுவாங்க. நம்ம அந்த கம்பம் பிடுங்குற நம்பிக்கை தான் போகிறோம். போயிட்டு கம்பத்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்புறம் வான வேடிக்கை அது இது நிறையா இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இந்த சத்தியிலே பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிறதுலே பயங்கரமான ஊர் அது தான். அதே மாதிரி பயங்கரமான ஃபெஸ்டிவல் அது தாங்க. ஏன்னா கம்பம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக போட்டாங்கனாலே ஒரு 17 அடி இல்லைனா 16 17 அடி 20 அடி பக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த கம்பத்தை பிடிங்கி தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு 2-3 பேர் எல்லாம் போய் தூக்கிட்டு போக முடியாது. ஆக்சுவலாக ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் பக்கமெல்லாம் தேவைப்படுவாங்க. ஏன்னா நிறையா பேர் இருந்தால் தான் தூக்க முடியும். அந்தளவுக்கு அது வெயிட்டாக இருக்கும். குழி தோண்டி நட்டுறதே பார்த்திங்கன்னா 2 அடிக்கு பக்கம் குழி தோண்டி நட்டு வாங்கலாமா. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே போவோமா? சரி வாங்க போகலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்த்ததே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க போகலாம். மக்களே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கோயிலுக்குள்ளே இது பேக் சைடில் முன்னாடி சாமி இருக்குது. சாமியை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க ஃபுல்லாக தண்டமாரியம்மன் கோயிலில் ஃபுல்லாக இப்போ கம்பத்தாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. கம்பத்தை சுற்றியும் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கம்பத்தாட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆடுறது கூட இருக்காதாட்டு இருக்குது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குங்க. சரியான கூட்டங்க. ஆனால் கம்பம் பாருங்கள், அந்த அங்கே இருக்கிறவங்களவே ஹைட்டாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள் கம்பம்.
கம்பத்தை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் கம்பம் முடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி கம்பம் முடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா எல்லோரும் பார்த்திங்கன்னா மேலாரி தொங்குறாங்க, அந்த இழுக்கிறாங்க. பட் கம்பம் சாயிற மாதிரி ஒரு துளி கூட சாயலைங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இந்த குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போது சென்டரில் போட்டு ஒன் சைடாக இழுத்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு சாஞ்சிருச்சு. எது நடக்குது தெரில, ஆனால் பிடிங்கிடுவாங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 9:45 ஆகுதுங்க. கம்பம் பிடிங்கிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து அடுத்த நாள் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தீங்கன்னா கம்பத்து ரொம்ப சத்தி போயிருந்தோம். இதை நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒர்க் போய்ட்டு அதனால் எடிட் பண்ண முடியல. ஆக்சுவலாக கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு மாதிரியும் சரியான கூட்டங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் அப்புறம் மோஸ்ட்டாக எங்கள் ஏரியா சைடு ஆகட்டும், இல்லைனா பக்கத்து ஊர் அந்த மாதிரி இருக்கிற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நோம்பி அன்னைக்கெல்லாம் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நோம்பி அன்னைக்கு நான்வெஜ்ஜுங்க. வாரவங்களுக்கெல்லாம் கரிசோரெலாம் போட்டு வைப் பண்ணுறாங்க. வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் நோம்பி அதேமாதிரி வான வெடிக்கெல்லாம் செதற விட்டாங்க. எங்கே தான் இருந்து அவ்வளோ வெடிச்சாங்கன்னு தெரில. அவ்வளோ வெடிச்சுக்கினே இருக்காங்க. 1 மணி நேரம் வெடிக்கிறாங்க. ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு கூட்டம் வேறங்க. அந்த கம்பம் பிடுங்குற வரைக்குமே கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாச்சுங்க. வேற மாதிரிங்க. நான் உண்மையாக பயங்கரமாக இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாகவே கூட்டம் இல்லை, அந்த கம்பத்தை சுற்றி மட்டும் அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. அப்புறம் அவுட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே, இன்னும் அதுக்கு பேர் என்ன, ரெக்கா டான்ஸா அது என்னமோ சொல்லுவாங்களே, அது பார்த்திங்கன்னா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கம்பம் பிடுங்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆயிடுச்சுங்க. ஏன்னா 1 மணி நேரம் பக்கம் ஒரு 8:45 9 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கம்பம் பிடுங்குறதுக்கு. அது 3/4 மணி நேரம் பக்கம் ஆகி போச்சுங்க. கம்பம் பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறக்குள்ளேயே 10:30 ஆகி போச்சு. 10:30க்கு தான் கம்பத்தை எடுத்துகிட்டு வெளியே விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பி பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வீடு வந்து சாப்பிட்டு தூங்கும்போது 11:30 ஆயிடுச்சு. 11:30க்கு தான் நான் வந்து சாப்பிட்டு தூங்கி 12 மணி ஆகி போச்சுங்க.
சரி ஓகே. அப்புறம் இப்படி எடிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டோம். அப்புறம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் போகும்போது சொன்ன மாதிரியே தாங்க, கம்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அந்த புடுங்க இருக்கே அது சைடில் ஒரு குச்சி போட்டு தான் பிடுங்கினாங்க. அவ்வளோ பெரிய கம்பத்தை எப்படி எடுத்து நிறுத்தி வெட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மரத்தவே வெட்டணுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க அந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டினா தான் அவ்வளோ பெருசாலாம் கம்பம் போட முடியும். ஆனால் சரியான வைப்புங்க. ஆக்சுவலாக எல்லாருமே தரமான வைப்பில் இருந்தாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வடக்குப்பட்ட பசங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சத்திய மக்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே, இன்னொரு நாளே செஞ்சு தொடர்ந்து விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் முக்கியம், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகே, இன்னொரு நாள் வீடியோ செய்யுங்க. பாய்.